வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, பிஇடி அப்படின்னா என்ன, பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க பேசலாம். இப்போது நான் எல்லாம் என்ன தெரியுமா நினச்சேன், பரவாயில்லையே சூப்பராக பாடி ரெடி பண்ணுறாங்களே, பரவாயில்லையே நேச்சுரலாகவே இப்படியெல்லாம் வயிற்றெல்லாம் குறைச்சி இப்படியெல்லாம் ஒரு பாடி பில்டர் தோற்றத்துக்கு வராங்களே அப்படியெல்லாம் நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்குறேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன் நிறையா. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மேட்ரெல்லாம் கேட்கும்போது ஒரு விதத்தில் என்னடா இவங்களும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சா கூட அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. இப்போ பிரபல யூடியூபர் ஃபிட்னஸை பற்றி என்ன சொல்லி தருவார், பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் அவருடைய இந்த ஃபிட்னஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா குண்டுன்னு இருந்தார். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆள் அப்படியே பாடி பில்டர் மாதிரி ஆகிட்டார். ஃபேட் லாஸ் பண்ணுறது எப்படி, வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி ஆரோக்கியமான உணவுகளெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவருடைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும். நான் இது வரைக்கும் எந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததில்லை. அவருடைய தம்ப்நெயில்களை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். திடீர்னு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கேளுங்களே, பாடி பில்டிங் பண்ணலாம்னு சொல்லி இடையில என்ஹான்ஸ்ட் ஆயிட்டேன். அதாவது பிடிஸ் எடுத்து இடையில வாஷ் அவுட்டும் பண்ணிட்டேன். 2017 பிடிஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். 14 அந்த ட்ரக்ஸ் எடுத்தாராம், பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் PND எடுத்தாராம், வாஷ் அவுட் பண்ணிட்டாராம். இதில் நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நான் நண்பர்களே, அதாவது இந்த 3 மாதம் எடுத்து அவர் வாஷ் அவுட் பண்ணிட்டார். பட் அவருடைய உடம்பை பார்த்தீங்களா, 6 பேக் தெரியுது, செஸ்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்குது இல்லையா, ஷோல்டர் தனியாக பிரிஞ்சு தெரியுது. இந்த 3 மாதம் எடுத்து அதை வாஷ் அவுட் வேறு பண்ணிட்டான்ட்டார். அப்போ அந்த 3 மாதத்துலேயே அது எப்பேற்பட்ட ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார், டயட்டை ஃபாலோ பண்ணியிருப்பார், அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த மருந்துடைய அந்த பவர் பார்த்தீங்களா. பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அனபாலிக் ஸ்டெராய்டு தான். அதுவும் ஸ்டெராய்டு தான், அது ஏதோ வேறு அப்படின்னாலாம் நினச்சிக்காதீங்க, ஸ்டெராய்டு தான் அது. அப்போது எப்படியெல்லாம் உடம்பை அது ரெடி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வீடியோஸ் போடுறாரு ஃபேட் லாஸ் பண்ணுறதெல்லாம். அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்போம், ஒரு நேச்சுரலாக பண்ணியிருக்கிறாரு. நான்லாம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறேன் நண்பர்களே, என்னுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா போடுறேன் பாருங்கள். இங்கே 1 2 தான், கீழெல்லாம் இருக்காது, கீழெல்லாம் ஃபேட்டு தான் இருக்குது. அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணணும், டயட்டு பயிற்சியெல்லாம் பண்ணணும். எந்த மெடிசனும் நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை. கிரேட்டின் அது மட்டும்தான் எடுத்திருக்கேன். 2 டைம் கெய்னர் எடுத்திருக்கேன், 2 டைம் ப்ரோட்டீன் எடுத்திருக்கேன். இந்த 6 வருஷம் என்னுடைய பயிற்சியில் என்றைக்கு பாடி பில்டிங்கை பற்றி தெரிஞ்சு ஒர்க் அவுட்டை சரியான முறையில் பண்ண ஆரம்பிச்சனோ அந்த 6 வருஷத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் லூசுத்தனமாக பண்ணுறது, டெய்லி பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறது, பேக் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணதே இல்லை, லெக் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணினதே இல்லை. அந்த மாதிரி உல்ட்டா சீதாவா முன்னுக்கு பின் முரணான பயிற்சிகளை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ராப்பராக ஆரம்பித்து ஒரு 6 வருஷம் ஆகுதுன்னு வைங்களே. அதில் நான் எடுத்துக்கிட்ட சப்ளிமெண்ட்டு இவ்வளோ தான். 3 டைமும் நான் கிரேட்டின் எடுத்துருக்கிறேன். நீ எடுத்த 4வது டைம், சரிங்களா? ஓகே. இப்போது நம்ம அதை தான் பாருங்கள். அப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இவர் நேச்சுரலாக பண்ணுறாருன்னு நினைக்கிறோம். இவர் உண்மை சொல்லிட்டாரு, நான் எடுக்கிறாரு, பொய்யெல்லாம் சொல்லலை. ஆனால் சில பொய் சொல்கிற ஆளுகளெல்லாம் இருக்காங்க. நம்மளுடைய ஃபிட்னஸ் ஐகான் ராஜா போரான் அவர்கள் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அந்த பாடி மெயின்டைன் பண்ணிட்டுருக்காருன்னா அவர் 1 சைக்கிள் 2 சைக்கிள் போட்டே தான் இருக்கார். நான் ஃபேக் நாட்டி பாடி பில்டர், அதை பற்றி நான் போட்டிருக்கேன் வீடியோ. அதிலெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். இவங்க பண்ணுற பித்தலாட்டமெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் கூட ஸ்டெராய்டு போட்டு பாடி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 2 வருஷம் விட்டால் நிலமா அதோ கதி தான். ஒரு ஃபோட்டோ இருக்குது, போடுறேன் பாருங்கள். பட்டிஸ்டா, அந்த WWE வீரர், இந்த ஸ்டெராய்டெல்லாம் விட்டதுக்கப்புறம் எப்படி ஆகிட்டாருன்னு நீங்கள் பாருங்கள். அதனால் ஒருத்தர் அந்த பாடியை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காருன்னா சந்தேகமே வேண்டாம், அவங்க 1 சைக்கிள் 2 சைக்கிள் இன்ஜெக்ஷன் போட்டே தான் இருப்பாங்க. அந்த பவரு, அந்த வெயிட்டில் தூக்குற அந்த பவரு, அந்த பாடியெல்லாம் கட்டுக்குலையாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு தேவையானது என்னென்னா ஸ்டெராய்டு தான். அதை போட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும், அந்த சைக்கிள் முடிஞ்சோன்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஏற்றிக்குவாங்க. அந்த பாடி கொஞ்சம் இதாகும், அப்போ அவங்க போட்டுக்குவாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த நண்பரை, இவரை பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்மையை ஒத்துக்கிட்டார். நான் எடுத்தேங்க, நான் வாஷ் அவுட் பண்ணிட்டேன், எடுக்காமலாம் இல்லைன்னு உண்மையை ஒத்துக்கிட்டார். அதற்காக அவருக்கு ஒரு செல்யூட். ஏன்னா ஏமாற்றலை, மக்களை ஏமாற்றலை. அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அவருக்கு பாராட்ட தான் தெரிவிக்கிறேன். இங்கே இப்படி வட இந்தியாவில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஒரு கிறுக்கங்க
அவனுடைய பாடி போடுறோம் பாருங்கள். तो मेरे साथ है फैजल भाई. एक मिनट डोला दिखे यहाँ इनका. ये देखिए. ओह शूट. ये तो हाथ में ही नहीं आ रहा भाई. ये तो हाथ में ही नहीं आ रहा. कितने आम का है भाई, कितने साइज का है? 24 मतलब मेरे ख्याल से इंडिया में आपका सबसे बड़ा डोला. जी सर. अब कई लोग बोलेंगे सिंथॉल है वगैरह, आप ही बता दो. हाँ बोलते हैं सर. बट है क्या? नहीं, नेचुरल ही है. क्या करना होता है ऐसे बड़े डोले के लिए भाई? देख रहे हो भाई, हाथ में नहीं आने वाला डोला फैजल का भाई का. क्या करना चाहिए इसको? सर रिसेंटली थोड़ा जेनेटिक्स होते हैं. हाँ. और फिर अपना वर्कआउट बहुत काफ़ी टाइम हो गया करते करते, तो लोग सोचने लगते हैं इनने कुछ इंजेक्ट कर लिया. कुछ करा है क्या इंजेक्ट? देख नहीं. मैं तो देख के मेरी तो आंखें नहीं हट रही इनसे भाई. அவர் கேட்டார்ல, இந்த இவ்வளோ பெரிய கை வச்சுட்டு வரானே, அவன் ஸ்டெராய்டு மட்டும் போடல, அவன் பைசப்ஸ்க்கு வந்துட்டு சிந்தால் போட்டிருக்கிறான். 24 இன்ச் பைசப்ஸான். ஏன்னா ஆயில் தானே, சிந்தால் போட்டால் இவ்வளோ பெருசு ஆயிடும். அதை தவறுதலாக போட்டால் சர்ஜரி பண்ணி தான் இது பண்ண முடியும். அப்படி அந்த சிந்தாலை ஏடா கோடமாக போட்டவங்களோட ஃபோட்டோஸும் நான் இந்த பக்கம் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ மோசமான கண்டிஷன் இருக்காங்கன்னு. அது வந்துட்டு அவர் சொல்லுவார் நேச்சுரலரியா, நேச்சுரல் இல்லையா, அது நேச்சுரலரி. அதை கூட சரியாக சொல்ல தெரியல அந்த பன்னாடைக்கு. அதுக்கப்புறம் ஜெனட்டிஸான், ஜெனட்டிக் இல்லையா, ஜெனட்டிஸ். அவர் ஜெனட்டிஸான் பாடி பார்த்துக்குங்க. நேச்சுரலரியா ஜெனட்டிஸான். நம்மலாம் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம்ல, நம்மளாம் கிறுக்கணுக்கு தானே இவனுங்க அப்படி நினச்சிட்டு இருக்காரு. நேச்சுரல் பாடியும் அது பார்த்துக்குங்க. அந்த வீடியோ அந்த பேட்டி எடுக்கிறான் பார்த்தீங்களா, அந்த கையை பிடிச்சி பார்த்தான் பார்த்தீங்களா, அவன் 1 நம்பர் பன்னாடை. அவன் வந்துட்டு அந்த டைமுக்கு வீடியோஸ் போட்டு காசு சம்பாதிக்கிற ஒரு கீழ்த்தரமான ஆள். பாடி பில்டிங்க்கு வந்து அது ஒரு கேவலமான ஆள் அந்த ஆள். ஸ்டெராய்டு போடும்போது அதை பற்றி பெருமையாக பேசுவான். அவனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டான்னு. அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள், சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்தால் பாருங்கள். அந்த வீடியோ இது தான். இந்த வீடியோவுக்கு முன்னாடியே நான் அதை அப்லோடு பண்ணுவேன், சரிங்களா? இதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதனால் சில பேரெல்லாம் வந்துட்டு இந்த நேச்சுரலரி ஜெனட்டிஸு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் நேச்சுரலுங்கிறாங்க. ஆனால் நம்மால் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டார். நான் எடுத்தேன்ப்பா, 3 மாதம் எடுத்தால் நான் வாஸ் அவுட் பண்ணிட்டேன். அதனால் அவரை பாராட்டிட்டோம் ஏற்கனவே. இந்த மாதிரி பன்னாடைய பேச்செல்லாம் கேட்காதீங்க, இவனுக்கெல்லாம் 1 நம்பர் ஃப்ராடுங்க, சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் இவங்களை பார்த்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நேச்சுரலாக ஒருத்தர் வந்துட்டு பாடி குண்டாக இருக்கார், நல்லா ஃபேட்டாக இருக்கார் அப்படின்னா நேச்சுரலாக பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஜிம்மில் வந்துட்டு சில பேர் குண்டாக வருவாங்க, அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து ஒல்லியாக காமிப்பாங்க, அவங்க ஒர்க் அவுட் வீடியோஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன டயட்டு கொடுக்குறாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோன்னு போட்டுருவாங்க. இப்போ இந்த பாண்டி திருப்பூர் அவரெல்லாம் இருக்காருல்ல, அவரெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணுவார். நிறையா இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் வருது, சரிங்களா? அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க ஒர்க் அவுட்டில் தான் அப்படி கம்மி பண்ணாங்களான்னு தெரியாது. ஏன்னா நம்ம இந்த ஃபேட் பர்னர் ஆகட்டும், மற்ற ஆயுர்வேதிக் மெடிசன் ஆகட்டும், இதெல்லாம் எடுத்தோம்னா உடம்பு குறையாதுன்னா சொல்ல, நிச்சயமாக குறையும். ஆனால் அது விட்டதுக்கப்புறம் டபுள் மடங்காக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் நிறையா உருட்டுகளெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இயற்கையான முறையில் பயிற்சி, இயற்கையான முறையில் உணவு முறை, ரன்னிங்கு, வாக்கிங்கு, ஜாக்கிங்கு இப்படியெல்லாம் போய் நீண்ட காலம் நம்ம பயிற்சி பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஃபேட்டெல்லாம் வந்து குறைக்க முடியுமோ ஒழிய ஷார்ட்கட்டில் நம்ம குறைச்சிடலாம், சரிங்களா? இந்த எப்படி இருந்த ஒரு 3 மாதத்தில் எப்படி ஆகிட்டாருன்னு பார்த்தீங்களா, ஷார்ட்கட்டில் குறைச்சிடலாம். ஆனால் இயற்கையான முறையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே ஆக்டருங்க சிவகார்த்திகேயன் அமரன் படத்துக்கு எடுத்திருக்காரு, கம்மியாக எடுப்பார், தெரியாது வெளியில். அப்புறம் அதுக்கப்புறம் பிடிசி பண்ணி அதை சரி பண்ணிடுவாங்க. ஆனால் அதனுடைய தன்மை இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. வாஷ் அவுட் பண்ணாலும் அதனுடைய பாதிப்புகள் உடம்பில் இருக்கும். கொஞ்சமாக எடுக்கிறவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. அதுதான் இந்த ஃபேக் நாட்டி பாடி பில்டருங்கிறது. அந்த அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த WWF வீரர்கள் மாதிரி, சரிங்களா? அப்படி பார்த்தா சிவகார்த்திகேயன், ரியாஸ் கான், நம்ம விக்ரம். பாலிவுட்டில் எடுத்துட்டிங்கன்னா சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான், அப்புறம் யார் வித்யுத் ஜெம்வால், ஜான் ஆப்ரகாம், அப்புறம் அந்த டைகர் ஷெராஃபா அந்த பையன், இப்படியெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. ஸ்டெராய்டு நிச்சயமாக அவங்க போடுவாங்க. என்ன அவங்களுக்கு ட்ரெயினரு ஃபாரின்லேருந்து வருவாங்க, அவ்வளோதான், சரிங்களா? அதனால் நண்பர்களே, இந்த மாதிரியான ஆளுகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏமாற வேண்டாம். சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறதில்ல. நமக்கு என்ன, இயற்கையான முறையில் பயிற்சி பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா சாப்பிடணும்,
தேவைப்பட்டால் ப்ரோட்டீன் கிரியேட்டின் எடுத்துக்கணும், அவ்வளோதான். வேறு இந்த என்ஹான்சிங் ட்ரக்ஸ் ஆகட்டும், அனபாலிக் ஸ்டெராய்டு ஆகட்டும், டைனபால் டேப்லெட் ஆகட்டும், அது அந்த பக்கமெல்லாம் தலை வச்சு படுத்துகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசம். அந்த பக்கம் போயிடாதீங்க. இயற்கையான முறையில் பயிற்சி பண்ணுங்கள். இது என்னுடைய அட்வைஸ் கிடையாது, என்னுடைய வேண்டுகோள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.